வணக்கம். இப்போ நம்ம மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மல்டி அசெட்னா என்ன இருக்குது, பேர்லேயே இருக்குது. மல்டி அசெட்ஸ் அப்படின்னா என்ன, பலதரப்பட்ட முதலீடு. இப்போ பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன முதலீடு டைப்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசெட்ஸில் ஈக்விட்டி இருக்குது, டெட் இருக்குது, கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் ரியல் எஸ்டேட் முதலீடு இருக்குது, இன்டர்நேஷ்னல் ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பலதரப்பட்ட முதலீடுகள் நமக்கு இருக்குது. இதை தான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அசெட் டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ செபியில் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, மல்டி அசெட்டில் அட்லீஸ்ட் ஒரு 3 அசெட் டைப்பாவது இருக்கணுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதில் ஈக்விட்டி அண்ட் டெட் அதில் நமக்கு இருக்கும். மூணாவதாக 3க்கு மேலேயும் இருக்கலாம். பட் கோல்டு சில ஏஎம்சிஸ் கோல்டு வச்சுருப்பாங்க, சில பேர் சில்வர் வச்சுருப்பாங்க, ஆர் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாறுபடும். இதில் என்னென்னாக்கா 10% ஒவ்வொரு அசெட் கிளாஸஸ்லையும், இந்த 3 அசெட் கிளாஸஸில் அட்லீஸ்ட் 10% இருக்கணும் அப்படிங்கிறது தான் செபி கொடுத்துருக்கிற டெஃபினிஷன். ஸோ ஒவ்வொரு ஏஎம்சி இதை டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. சில ஏஎம்சிஸ் நிறைய பேர் ஈக்விட்டிக்கு ஒரு 50% ஒரு அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் டெட்டுக்கு ஒரு 30%, அப்புறம் கோல்டு ஒரு 20%, கோல்டு சில்வர் இந்த மாதிரியான விஷயத்துக்கு ஒரு 20%. இந்த மாதிரி மாறுபடும். ஒவ்வொரு ஏஎம்சிஸும் டிஃப்ரெண்ட் அலோகேஷன் பண்ணுவாங்க. அது எப்படி டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 3 அசெட் கிளாஸஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூவேஷன் இருக்குது. ஈக்விட்டி வேல்யூவேஷன் ஹையராக இருக்கிற பட்சத்தில் இருக்கிற சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏஎம்சி ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஈக்விட்டியை கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா வேல்யூவேஷனே ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதில் கம்மி பண்ணிவிட்டு டெட்டில் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அலோகேஷனை. ஓகே, டெட்டில் என்ன பண்ணுவாங்க, ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி ஆகுது அப்படிங்கிற சமயத்தில் ஒரு கேபிட்டல் கெயின்ஸ் கிடைக்குங்கிறதுனால டெட்டில் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ ஒரு வாரு, ஒரு மாதிரி எக்கனாமிக் சிச்சுவேஷன் பெரிய சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் என்ன ஆகும்னாக்கா, தங்கம் ஏறும் அப்படிங்கிறது ஃபண்ட் மேனேஜர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு கோல்டில் அலோகேஷனை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களே பேலன்ஸ் பண்ணி அலோகேட் பண்ணி ஒரு ரிஸ்க் ரிட்டர்ன் ரேஷியோ அவங்க எடுப்பாங்க. இப்போ நம்ம தனியாக ஈக்விட்டி, டெட்டு, ஒரு கோல்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஃபண்ட் மேனேஜர்ஸே அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களே ஒரு ரீபேலன்ஸ் பண்ணிவிட்டு ஈக்விட்டியை கம்மி பண்ணுறதோ இல்லை டெட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியே அவங்க பண்ணி அதில் ஒரு சீரான ஒரு ரிட்டர்னை நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. இதுதான் மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எப்படி மாறுபடுது ஈக்விட்டி அண்ட் டெட்டு, இதுக்கெல்லாம் ரிஸ்க் எப்படி மாறுபடுதுங்கும்போது பார்க்கும்போது, ஈக்விட்டியில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு தெரியும், ஹை ரிஸ்க்கு, ரிட்டர்னும் அதிகம். நம்ம 15%, 12-15% நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி டெட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நமக்கு அதில் ரிஸ்க் கம்மி, ஒரு ரிட்டர்ன்ஸ் ஒரு 6லேருந்து ஒரு 8% ரிட்டர்ன்ஸ் வரும். அதே இது பார்த்தீங்கன்னா இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டில் இது எல்லாமே கலந்து இருக்கிறதுனால நமக்கு அதில் ஒரு 8-10% நமக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா இது நடுவில் இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். இதை யார் இந்த மாதிரி ஃபண்டில் முதலீடு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ முதல்ல இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த தனித்தனியாக ஈக்விட்டியில் பண்ணுறது, டெட்டில் பண்ணுறது, கோல்டில் பண்ணுறது, அதை எப்போ கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, ரீபேலன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் அவங்களுக்கு பிடிபடாது. அதனால் அது தவிர மல்டிபிள் ஃபண்ட்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணணும், நிறைய சிப்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணணும். இது என்னென்னா, ஒரே ஒரு ஃபண்டில் ஒரு சிப்பை அவங்க ஓப்பன் பண்ணாங்கன்னாக்கா அது சீராக இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் வரும். அவங்களுக்கும் ஒரு பேலன்ஸ்டான ஒரு ரிட்டர்ன் இருக்குங்கும்போது மீடியம் ரிஸ்க்காக இருக்குங்க பட்சத்தில் இது ஒரு நல்ல முதலீடாக அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மீடியம் டேர்ம் கோல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு அடுத்தது ஒரு கார் வாங்கணும், ஒரு டவுன் பேமெண்ட்டுக்கு தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு குறுகிய கால தேவைகளுக்கு இருக்கிற
ஒரு ஒரு மீடியம் டேர்ம்னு சொல்லுவோம்ல, ஒரு 5லேருந்து ஒரு 6-7 வருஷத்துக்கான தேவைகள் உள்ள நீட்ஸ்க்கு வந்து இந்த ஃபண்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து நமக்கு வந்து சேஃபாகவும் இருக்கும், நம்ம ஒரு மாடரேட் ரிட்டர்ன்ஸாகவும் இருக்கும், நம்மளால் எடுக்கவும் முடியும். இதை வந்து சில பேர் இதை வந்து நான் கோராகவே யூஸ் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இதே ஃபண்டையே நான் வந்து மெயினான ஃபண்டாக நான் வந்து கடைசி வரைக்கும் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன்னா, அது வந்து நம்ம வந்து கூடாது. இது பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஆரம்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இது வந்து வந்து ஒரு கோராக வந்து இருக்கலாம். ஸோ தட் வந்து நமக்கு ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு ஸ்டெபிலிட்டியும் இருக்குங்கிறதுனால இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சர்டன் பீரியட் ஆன பிறகு, ஒரு 7-8 வருஷம் ஆன பிறகு, அவங்க பழக்கமான பிறகு, அவங்க வந்து ஒரு லாங் டேர்ம் க்ரோத் வேணும்னா அவங்க வந்து ஈக்விட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து அவங்க மூவ் பண்ணிவிட்டு, இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் பை ஆர் வந்து சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோர் அண்ட் சேட்டலைட் அப்படின்னு சொல்லிட்டு, கோரை வந்து ஒரு ஈக்விட்டியாகவும், இந்த மாதிரி வந்து மல்டி அசெட் ஃபண்டை வந்து ஒரு சேட்டலைட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணோம்னாக்க ஒரு ஒரு சீரான வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். என்ன ஒரே ஒரு இந்த மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்டில் வந்து நம்ம ஏஎம்சி வந்து நமக்காக வந்து இந்த மாதிரியான அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அவங்களுடைய மார்க்கெட்லாம் ஸ்டடி பண்ணி இதை வந்து பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுனால, அவங்களுடைய உழைப்பு வந்து இதில் இந்த ஃபண்டில் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால, இதில் வந்து ஒரு ஃபண்டு சார்ஜஸ் வந்து கொஞ்சம் நார்மலாக வந்து டெட் ஃபண்டு பண்ணுறதோடையும் இதை விட ஈக்விட்டியை விட கொஞ்சம் அதிகமான அலோகேஷன், அது அதிகமான வந்து சார்ஜஸ் இதில் இருக்கும். அதர்வைஸ் வந்து நம்ம ஒரு சீரான முதலீடு வேணுங்கிறவங்களுக்கு, ஆர் நம்ம வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறவங்களுக்கு, ஆர் வந்து நான் மாடரேட் ரிஸ்க் தான் எடுக்க போகிறேங்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு சேஃபான ஒரு பாதுகாப்பான முதலீட்டு அம்சமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.